நடிகர் தனுஷ் அவர்களுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற படம் 1.5 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற படம் தான் இந்த திருச்சிற்றம்பலம். ஆமாங்க, கடைசியா கர்ணன் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம். அதுக்கு அடுத்ததா ஜெகமே தந்திரமா இருக்கட்டும், இல்ல மாறனா இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததா அட்ராங்கிரே கல்யாண கலாட்டாவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததா ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கிரே மேனா இருக்கட்டும், இது எல்லாமே டைரக்ட் ஓடிடி தான். இந்த 4 படத்த தாண்டி இன்னைக்கு திருச்சிற்றம்பலம் டைரக்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு என்ன கலெக்ஷன், என்ன பட்ஜெட், ஸோ முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு, ஸோ இது ஒரு நல்ல கலெக்ஷனா, நல்ல லாபமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விருமன் படம் தொடர்ந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக சீதாராமம் படமுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த 2 படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திருச்சிற்றம்பலம் படத்தோட இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி விருமன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் சீதாராமம் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பார்த்துருவோம். ஸோ விருமன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 7ஓட கலெக்ஷன் 1.5 crore வேர்ல்டு வைடு. ஸோ இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 1.15 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் 44.14 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது சீதாராமம். இந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.84 crore. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு வாரம் தாண்டி அடுத்த வாரம் வேற ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே, அந்த வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலுமே அந்த படத்துக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடுது, அடுத்த படத்துக்கு போயிடுது. ஆனால் இந்த சீதாராமம் மாதிரி சில படங்கள் மட்டும்தான் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கூட தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது 2வது வாரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி புது படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ கூட இந்த படம் ஒரு நல்ல நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. 1.84 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததான் டோட்டல் 60 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 59.66 crore. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்ததான் ஸோ திருச்சிற்றம்பலம் படத்தோட டே 1ஓட கலெக்ஷன், தமிழ்நாடோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4 crore இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரையுமே இது ஒரு டீசெண்டான கலெக்ஷன், டீசெண்டான நம்பர். தெலுங்குல 35 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இது இல்லாமல் நார்த் இந்தியா வேறு ஸ்டேட்லலாம் இது 55 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் 1.4 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 9.58 crore. ஸோ இந்த படம் முதல் நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.58. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கர்ணன் 11 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது முதல் நாள் கலெக்ஷன். அதுதான் தனுஷ் அவர்களோட அவரோட லைஃப் டைம்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் டே 1ஓட கலெக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இப்போ கர்ணனை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு கலெக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்ணனை அசுரனை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணாங்க. அசுரன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஒன்று பண்ணாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் தான், அசுரனோட பிஸ்னஸ் தான் கர்ணனுக்குமே டே 1ஓட இதுவாக வந்தது. ஆனால் திருச்சிற்றம்பலம் அப்படி கிடையாது. இந்த படத்தோட ட்ரெய்லர் விடும்போதோ, இந்த படத்தோட போஸ்டரு பாட்டு இதெல்லாம் விடும்போதோ நிறைய பேர் என்ன அந்தளவுக்கு ஈர்க்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு இது பண்ணாங்க. என்ன தான் ஃபேன்ஸ் கொண்டாடினாலுமே இது ஒன்றும் பெருசாக ஈர்க்கிற மாதிரி இல்லையே, தேட்டரில் போய் நம்மளை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு படமாக தெரியலையே அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுவும் நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. நல்ல எமோஷ்னல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னும் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த படம் 9.58 crore கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் 7.4 crore. ஸோ தமிழ்நாடோட கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது டே 1ஓட கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அதான் இந்த 2022ல் டாப் 10 அப்படின்னு எடுத்தால் அதில் ஒரு பட்டியலில் நம்ம திருச்சிற்றம்பலம் இடம்பெற்றிருக்கு. ஸோ வலிமை தான் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கலெக்ஷன் 36.17 கோடி டே 1ஓட கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இது தமிழ்நாடோட கலெக்ஷன். பீஸ்ட் 31.4, விக்ரம் 20.61, எதற்கும் துணிந்தவன் 15.21, ஸோ ட்ரிபிள் ஆர் 12.73, டான் 9.47, கேஜிஎஃப் 2 8.24, ஸோ திருச்சிற்றம்பலம் 7.4, ஸோ விருமன் 7.2. ஸோ இதில் திருச்சிற்றம்பலம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு ஹையஸ்ட் டே 1 கலெக்ஷனில். ஸோ ஹையஸ்ட் டே 1 கலெக்ஷனில் இந்த டே 1 கலெக்ஷனை மட்டும் எடுத்துட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
சில படம் வந்து டே 1ஓட டே 2 அதிகமா கலெக்ஷன் பண்ணும். டே 3 அதோட அதிகமா கலெக்ஷன் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட படம் தான் வந்து விக்ரம். விக்ரமோட ஃபர்ஸ்ட்டு டேவோட கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா அது அப்படியே போக 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 எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் வசூல் அப்படிங்கிறதுல விக்ரம் தான் இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு டே 2ஓட கலெக்ஷன் அதாவது இதுவரையும் வந்து ஆக்குபென்சி பண்ணதுல தியேட்டர்ல வந்து புக் ஆனது வரையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டே 1ஓட டே 2 கலெக்ஷன் அப்படிங்கிறது திருச்சிற்றம்பலம்க்கு அதிகமாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு 45லருந்து 50 கோடி 60 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாலே இது ஒரு சூப்பர் ஹிட். ஸோ டான் படத்தோட முதல் நாள் வசூலம் வந்து திருச்சிற்றம்பலம் முந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. டான் படத்தோட வேர்ல்டு வைடு முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 15 கோடி. ஸோ வந்து திருச்சிற்றம்பலம் 9.5 கோடி தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்காக வந்து 2வது நாள் வந்து இந்த படம் அதோட இன்னும் கம்மியா கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. இந்த படத்துக்கு 2வது நாள் கலெக்ஷன், 3வது நாள் கலெக்ஷன் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஞாயித்துக்கிழமைக்குள்ள ஒரு பெரிய நம்பரை இந்த படம் கலெக்ட் பண்ணும். பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம இந்த கம்பேரிசன் வைக்கிறோம்ல, இந்த கம்பேரிசன்லாம் ஒண்ணுமே இல்ல அடிச்சு தூக்கிட்டு போற மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து இவருக்கு வந்து ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அதுவும் இல்லாம பாலிவுட்ல வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. என்னன்னா பாலிவுட்ல இப்போ பாய்காட் பாலிவுட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க நடிக்கக்கூடிய அந்த இந்தி நடிகர்களோட படத்த எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு, கார்த்திகேயா 2 மாரி இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ்ல வரக்கூடிய ஹிந்தி டப்பிங் படங்கள வந்து பயங்கரமா வந்து அங்க வரவேற்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாம ரீசென்ட்டா நெறையா இந்த சர்வே எடுத்ததுல பாலிவுட்ல வந்து நெறைய எமோஷனலா வந்து நெறைய எமோஷனல் மூவிஸ வந்து மக்கள வந்து கனெக்ட் பண்ண வைக்கிற மாரி படங்கள் எதுவுமே வரல. ஸோ ரொம்ப ஆக்ஷன் இறங்கிட்டாங்க. அது கூட ஒரு ரீசன் பாலிவுட்ல தொடர்ந்து ஃப்ளாப் ஆகுறதுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. ஸோ திருச்சிற்றம்பலம் மாரி ஒரு படத்த அவங்க ஹிந்தியில டப் பண்ணி அங்க ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன் அது இதுன்னு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் ஹிந்தியிலயுமே ஒரு பெரிய நம்பர கலெக்ட் பண்ணியிருக்கும். ஏன் அப்படின்னா, டைரக்டா ராஞ்சனா அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா நல்ல வசூல வந்து எடுத்த நடிகர் தான் வந்து தனுஷ். ஸோ அங்க அவருக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு. ரீசென்ட்டா கூட வந்து ஒரு படம் அட்ராங்கி அப்படிங்கிறது ஓடிடி ரிலீஸ் ஆகி ஹாட்ஸ்டார்ல நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஹிந்தியில வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் வந்து அத மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இருந்தாலுமே இந்த படம் வந்து ஹிந்தி டப்பிங்க்கு வந்து ஒரு நல்ல விலைக்கு போயிருக்கு. 10 கோடி கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம் தான். ஆனா என்ன பொறுத்தவரையும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா, இன்னும் சூப்பராவே வந்து வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, அங்க நடிக்கக்கூடிய பாலிவுட் நடிகர்களோட படங்கள அங்க பயங்கரமா புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி இங்க இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் ஆக்டர்ஸோட படத்த வந்து பயங்கரமா வரவேற்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பர கலெக்ட் பண்ணியிருக்கும் ஹிந்தியில கூட. ஏன் 20 கோடி, 30 கோடின்னு கலெக்ட் பண்ணாலே, இங்க ஒரு பெரிய நம்பர கலெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ மொத்தமா வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது கணக்கு பண்ணா. ஸோ ஃபாரின்லயும் சரி, ஓவர்சீஸ்லயும் சரி, ஹிந்திலயும் சரி பெருசா ப்ரொமோஷன்ல இவங்க இறங்கல. ஸோ நம்ம தொடர்ந்து சொல்றது தான். விக்ரம் படத்துக்கு அப்புறம் கூட இவங்க வந்து ப்ரொமோஷன்ல ஒரு நடிகர் இறங்கி வேலை செய்யாம ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து பேசிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது இனிமே மாறணும். ஸோ இனிமே இந்த படத்துக்கு இன்னும் அதிகமா பிசினஸ் ஆகியிருந்திருக்கணும். அதுக்கு ஆகாம போனதுக்கு இந்த டீம் தான் வந்து ரீசன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ ஏதாவது கலெக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து அடுத்த நாள் வந்து 2வது நாள், 3வது நாள்ல வந்து ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா, அதையும் ஒரு வீடியோல நம்ம பேசுவோம். ஸோ இதே மாரி ஒரு வீடியோல மீண்டும் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.